அதிமுக பக்கம் போகும் திமுக எதிர்ப்பு வாக்குகளையும் பிரிக்கிறார், திமுக பக்கம் போகும் மோடி எதிர்ப்பு வாக்குகளையும் பிரிக்கிறார். அப்படி என்றால் இவர் யாருக்கு ஸ்பாயிலராக இருப்பார்? இடிபாடுகளில் இருந்து சடலங்கள் தொடர்ந்து மீட்கப்பட்டு வருவதால் பலியானோர் எண்ணிக்கை 1000-ஐ தாண்டக்கூடும். இரத்த வங்கிகளில் போதுமான அளவு ரத்தம் இருப்பில் இல்லை. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் ஜேவிசி. வணக்கம் சார். அதாவது சி ஓட்டர்ஸ்ல இருந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் சிஎம் மாறதுக்கு எந்த தலைவருக்கு ஆதரவு அதிகம் இருக்கிறது அப்படிங்கிற கோணத்தில் அவங்க பார்த்துருக்காங்க. அதன்படி பார்த்தால் மு க ஸ்டாலின் நம்பர் 1 ஆகவும், 2வது சாய்ஸ் முதல்வருக்கான 2வது சாய்ஸ் விஜய் என்றும், 3வது சாய்ஸ் தான் எடப்பாடி பழனிசாமி என்றும், 4வது சாய்ஸ் அண்ணாமலை என்றும் அவங்க கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கருத்து கணிப்பு, அதனுடைய மெத்தடாலஜி, அப்புறம் சி ஓட்டர்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பு தன்மை, இது எல்லாம் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன ஜேவிசி? ஏன்னா நீங்களும் ஒரு கருத்து கணிப்பாளர். நீங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா எல்லாத்தையும் நீங்க ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கீங்க. டைம்ஸ் உங்களை கொண்டாடி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில உங்கள்கிட்ட இந்த கேள்வி சார், அதாவது நான் அப்படியே நடந்ததை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நான் மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த மட்டும் புதன்கிழமை அன்னைக்கு தேர்தல் முடிஞ்சது. நம்மளுடைய எக்ஸிட் போல் டேட்டா புதன்கிழமை அன்னைக்கு ரிலீஸ் பண்ணோம். ஆக்சிஸ் மை இந்தியா வியாழக்கிழமை அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணதும் இல்லாம நாங்க 3 பேரையுமே, அதாவது ஜேவிசி ஸ்ரீராம், யஷ்வந்த் தேஷ்முக் சிஇஓ ஆஃப் சி ஓட்டர் அண்ட் பிரதீப் குப்தா சிஇஓ ஆஃப் மை ஆக்சிஸ் மை இந்தியா, இந்த 3 பேரையுமே ஒரு டிவி டிபேட்ல டிஸ்கஷன்ல இன்வால்வ் பண்ணாங்க. அப்ப நாங்க 2 பேரும் ஒரு கருத்து சொன்னோம். நானும் பிரதீப் குப்தா ஒரு கருத்து சொல்லும் போது சி ஓட்டர் யஷ்வந்த் தேஷ்முக் என்ன சொன்னார்னா, நாங்க 210 தொகுதியில தான் எங்களால கிளியர் கட்டா யார் லீடிங் இல்லைன்னு தெரிய வருது. அதுல 110 தொகுதிகள்ல அப்ராக்சிமேட்லி பிஜேபி கூட்டணியும், 100 தொகுதிகள்ல காங்கிரஸ் கூட்டணியும் முந்திருக்கு. பாக்கி இருக்கிற தொகுதிகளான 78 தொகுதிகள்ல கடும் போட்டி நிலவுகிறது. அதனால எங்களால எந்த டேட்டாவும் ரிலீஸ் பண்ண முடியல, நாங்க சொல்லவும் முடியலன்னாங்க. நமக்கு தேர்தல் முடிவுகள் எப்படி வந்தது? பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி 232 தொகுதிகளுக்கும் அதிகமாக ஜெயிச்சதுங்கிறது தெரியும் நமக்கு. இது ஒரு இன்ஸ்டன்ஸ் நான் சொல்றேன், நான் சி ஓட்டரை பத்தி. 2வது இன்ஸ்டன்ஸா டெல்லி எலெக்ஷன். டெல்லி தேர்தலும் புதன்கிழமை அன்னைக்கு தான் முடிந்தது. டெல்லி 6:45 மணிக்கெல்லாம் டைம்ஸ் நவுல என்னுடைய கருத்து கணிப்பும் மற்றும் ஒரு 7 பேரோட கருத்து கணிப்பும் ரிலீஸ் ஆயிடுச்சு. டேட்டாவோட, அங்க டேட்டானா எப்படின்னா எவ்வளவு வாக்குகள் வரும், ஆண் வாக்குகள் எவ்வளவு வரும், பெண் வாக்குகள் எவ்வளவு வரும், எந்த சமுதாயம் பிஜேபிக்கு எவ்வளவு போட்டிருக்காங்க, ஆப்புக்கு போட்டிருக்காங்க, காங்கிரஸுக்கு போட்டிருக்காங்கிறது கிளியர் கட்டா தெளிவாக 10 மணிக்குள்ள டேட்டாலாம் ரிலீஸ் பண்றோம், எல்லா டேட்டாவுமே. ஆனா அடுத்த நாள் ஆக்சிஸ் மை இந்தியா ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி பார்லிமெண்ட் தொகுதி வாரியா ரிலீஸ் பண்ணாங்க. அதை முடிஞ்சு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ராத்திரி சி ஓட்டர் என்ன ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை ராத்திரினா அதாவது எலெக்ஷன் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களால சீட் ஷேர் எல்லாம் கணிக்க முடியாது, நாங்க ஓட் ஷேர் தான் கணிக்க முடியும், எந்த செஃபாலஜிஸ்டாலையும் சீட் ஷேர் கணிக்க முடியாது. அதனால எங்களை பொறுத்த மட்டும் ஓரளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் முந்துகிறது அப்படின்னு சொன்னாரு. ஆனா டிசம்பர் மாதத்திலிருந்து ஜனவரி மாதம் ஃபுல்லா அவர் டிராக்கர்ல அவர் பேசினது என்னன்னா, ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு மகளிரிடையே 55% மேலும் ஆதரவு இருக்கிறதுனால 50% வாக்குகளோட ஆம் ஆத்மி பார்ட்டி லீடிங்ல இருக்கும்னு யஷ்வந்த் தேஷ்முக் ஆன் ரெக்கார்ட் டிவி சேனல்ல சொல்லியிருக்காரு. ஆனா ரிசல்ட் என்ன வந்தது நமக்கு சனிக்கிழமை இன்னைக்கு தெரியும். அதை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சி ஓட்டர் யஷ்வந்த் தேஷ்முக்கினுடைய ட்ராக் ரெக்கார்ட். மகாராஷ்டிரா தேர்தல் credibility. ஓகே, அவரும் ஒரு கருத்து கணிப்பாளர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பர்சன். பட் இதுதான் அவருடைய ரீசன்ட் ட்ராக் ரெக்கார்ட் அண்ட் credibility. சரி, இப்போ இந்த சி ஓட்டர், இந்த தமிழ்நாடு சிஎம் யாரு அப்படின்னு கருத்து கணிப்புல அதுல அவங்க என்ன பெர்சன்டேஜ் யாருக்கு என்ன கொடுத்திருக்காங்க, அப்புறம் அத பத்தி உங்களுடைய இன்டர்பிரேஷன் என்ன? கண்டிப்பா. அதாவது அவருடைய கருத்துப்படி 27% வாக்காளர்கள் ஸ்டாலினை ப்ரிஃபர் பண்றாங்க,
18% வாக்காளர்கள் விஜய ப்ரிஃபர் பண்றாங்க, 11% வாக்காளர்கள் எடப்பாடி பழனிசாமியை ப்ரிஃபர் பண்றாங்க, 9% வாக்காளர்கள் அண்ணாமலையை ப்ரிஃபர் பண்றாங்க. இதுதான் அவர் கொடுத்திருக்கிற டேட்டா. நேற்று இந்தியா டுடேல ரிலீஸ் ஆன டேட்டா நான் பார்த்தபடி. நான் கேட்கிற கேள்வி ஒண்ணுதான். நான் இந்த சர்வேல டேட்டா வச்சுட்டு நான் பேசுறேன். ரா டேட்டா 2024 லோக்சபா தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு 46% 47% வாக்குகள் வந்திருக்கு. அப்ப பாப்புலாரிட்டி சிஎம்னா 20% குறையுது. அது எங்கிருந்து குறையுது? 47% வாக்குகளை கொண்ட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 20% வாக்குகளை இழந்திருக்கா பாப்புலாரிட்டியில. ஏன்னா சிஎம் பேஸ்க்காக தான் நம்ம ஓட்டு போடுவாங்க. சிஎம் ஸ்டாலின் தான் வரணும், 27% தான் ஆதரிக்கிறாங்க. அப்படித்தான் அவரே சொல்றாரு. ஆமா ஆமா. அப்படின்னா இந்த 20% ஓட்டு எங்க போச்சு? அப்படின்னா எங்க போச்சு? அதுதான் முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, அஇஅதிமுக கூட்டணிக்கு 23-24% வாக்குகளை 2024 பெற்றாங்க. ஆமா. இன்னைக்கு 11% வாக்காளர்கள் தான் அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கு. 12% எங்க போச்சு? அந்த 12-13% எங்க போச்சு? அதுக்கு அடுத்த கேள்வி, தேசிய ஜனநாயக கூட்டணியில அண்ணாமலையை தான் ஃபேஸா காமிக்கிறாங்க கம்ப்ளீட்டா. மோடிஜி அண்ட் அண்ணாமலை தான் ஃபேஸ். அந்த ஃபேஸுக்கு உங்களுக்கு 18%, 18.5% வாக்குகள் பெற்றாங்க. ஆமா, இங்க 9% அந்த 9% எங்க போச்சு? சரி, இந்த மாதிரியான அதே நேரத்துல லோக்சபா எலெக்ஷன்லயே பார்ட்டிசிபேட் பண்ணாத ஒருத்தர் அவர் திடீர்னு 18% வாங்கி இருக்கிறதாக அவங்க சொல்றாங்க. அது பற்றி உங்க அதாவது என்ன பொறுத்த மட்டும் 8-12% தாண்டாது சார் விஜய்க்கு. ஐம் டாக்கிங் அபவுட் இது என்னோட டேட்டா. 8-12% அதிகம், அதுதான் நினைக்கிறேன். அதே சமயத்துல 8.2% வாங்கின சீமான ஏன் கன்சிடரேஷன்லயே எடுத்துக்கல சி ஓட்டர்? ஏன் சார் நீங்க 8% தனித்து நின்று ஒரு கட்சி வாங்கியிருக்கு சார், கூட்டணி இல்லாம. அதுவும் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்களுக்கு அஜெண்டாவே கிடையாது, பிஎம் கேண்டிடேட் யாரும் கிடையாது. அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருக்குமே தெரியும் சீமான் நிக்கல, சீமான் பார்லிமெண்ட்டுக்கு போக மாட்டார், சீமான் பிஎம் கேண்டிடேட் கிடையாது, ராகுல் காந்தியும் சப்போர்ட் பண்ண மாட்டேன், நரேந்திர மோடியும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் தெரிஞ்சுதான் சார் அவர் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த வாக்குகள் எங்க? அதனால சார் வித் டியூ கிரெடிட், ஏசி ரூம்ல உட்கார்ந்து ஒரு டயலரை வச்சுக்கிட்டு, ஓகே ஸ்டாலின் என்றால் 1 அழுத்தவும், விஜய் என்றால் 2 அழுத்தவும், எடப்பாடி பழனிசாமி என்றால் 3 அழுத்தவும், அண்ணாமலை என்றால் 4 அழுத்தவும் அப்படின்னு ஒரு டேட்டாவை வச்சுட்டு, டயலரை வச்சுக்கிட்டு, ஓல்டு போன் நம்பர் டேட்டா வச்சுக்கிட்டு, அந்த மாதிரி வச்சுட்டு அதே ஆர்டர்லயே ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கும். அதே ஆர்டர்ல ஒரு கருத்து கணிப்பு அதாவது இத பற்றி இதுக்கு மேல எந்த கருத்தும் சொல்றதுக்கு நான் இஷ்டப்படல சார். மக்களோட புரிதலுக்கே விட்டுறேன் நான். ஓகே ஜெயவிசி, மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். ஸ்டாலினையும் மோடியையும் கடுமையாக விமர்சித்திருக்கிறாரே விஜய். வணக்கம் நண்பர்களே. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவான்மியூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நேற்று நடைபெற்றது. உறுதிமொழியோடு தொடங்கிய அந்த கூட்டத்தில் மொத்தம் 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் நன்றி உரை ஆற்றிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திமுகவை மிக கடுமையாக தாக்கி பேசினார். பிரதமர் மோடியையும் அவர் விமர்சித்தார். அவர் என்ன பேசினார் என்பதை முதலில் பார்ப்போம். அவர் பேசியதை அப்படியே கூறுகிறேன். அரசியல் என்றால் என்ன? ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழ வேண்டும் என்று நினைப்பது அரசியலா? ஒரு குடும்பம் மட்டும் நல்லா வாழ வேண்டும் என்று நினைப்பது அரசியலா? எல்லோருக்கும் நல்லது நடப்பது தானே அரசியல். அதுதான் நம்முடைய அரசியல். ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டை சொரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? நீங்களே சொல்லுங்க, எது அரசியல்? எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது தானே அரசியல். அதுதான் நம்ம அரசியலும். கட்சிக்கு திராவிடம், ஆட்சிக்கு திராவிட மாடல்னு தினம் தினம் மக்கள் பிரச்சனைகளை மடைமாற்றி மக்கள் ஆட்சியை மன்னராட்சி போல நடத்தும் இவர்கள் நமக்கு எதிராக செய்யும் செயல்கள் ஒன்றா இரண்டா? ஆட்சிக்கு திராவிடம், ஆட்சிக்கு திராவிட மாடல்னு தினம் தினம் மக்கள் பிரச்சனைகளை மடைமாற்றி மக்கள் விரோத ஆட்சியை மன்னராட்சி போன்று நடத்துற இவங்க நமக்கு எதிராக இவங்க பண்ற செயல்கள் ஒன்னா ரெண்டாங்க. மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, பெயரை மட்டும் வீராப்பாக சொன்னால் பத்தாது, செயலிலும் ஆட்சியிலும் அதை காட்ட வேண்டும். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே,
மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே, செயல்லையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும் அவர்களே. மத்தியில் ஆளும் பிஜேபி ஆட்சியை ஒரு பாசிச ஆட்சி என்று அடிக்கடி அறிக்கைகள் கொடுத்துவிட்டு இங்கு நீங்கள் செய்யும் ஆட்சி மட்டும் என்னவாம்? அதற்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசிச ஆட்சியை தானே நீங்கள் நடத்துகிறீர்கள். தமிழகத்தின் மன்னராட்சி முதல்வரே, உங்களுடைய ஆட்சியை பற்றி கேள்வி கேட்டால் மட்டும் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருகிறது. நீங்கள் ஒழுங்காக ஆட்சி நடத்தியிருந்தால் பெண்கள் பாதுகாப்பு சரியாக இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்திருக்கும், பச்சிளம் குழந்தைகள், படிக்கும் குழந்தைகள், வீட்டில் இருக்கும் சின்ன பெண்கள், வேலைக்கு செல்லும் பெண்கள் என்று இவர்களுக்கு நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியவில்லை. இதில் உங்களை அப்பா என்று அழைக்க வேண்டும் என்கிறீர்கள். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். இதுல வேற உங்களை அப்பான்னு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க. ஒரு கட்சி தலைவனாக எனது கட்சி தொண்டர்களையும் என் நாட்டு மக்களையும் சந்திப்பதற்கு, பேசுவதற்கு தடை போட நீங்கள் யார்? தடையை மீறி என்னால் என் மக்களை பார்க்க வேண்டும் என்றால் என்னால் செல்ல முடியும், சென்றே தீருவேன். சட்டத்தை மதிக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காக நான் அமைதியாக இருக்கிறேன். ஒரு கட்சி தலைவனா ஜனநாயக முறைப்படி என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பார்க்கறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க? தடையை மீறிய மக்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா போயே தீருவேன். சட்டத்தை மதிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அமைதியா இருக்கிறேன். நேற்று வந்தவனெல்லாம் முதல்வராக கனவு காண்கிறான் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அது நடக்கவே நடக்காது என்றும் கூறுகிறீர்கள். பிறகு ஏன் மற்ற எந்த கட்சிகளுக்கும் இல்லாத தடைகளை எனக்கு விதித்துக் கொண்டே இருக்கிறீர்கள்? அணை போட்டு ஆற்றை வேண்டுமானால் தடுக்கலாம், காற்றை தடுக்க முடியுமா? அதையும் மீறி தடுக்க நினைத்தால் சாதாரணமாக இருக்கும் காற்று சூறாவளியாக மாறும், ஏன் சக்தி மிக்க புயலாகவும் மாறும். முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க, அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. அப்படியே எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அணை போட்டு ஆத்த வேண்டும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும், ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும். இங்கு நீங்கள் தான் இப்படி என்றால் அங்கு உங்களது சீக்ரெட் ஓனர் அவர்கள் உங்களுக்கு மேலே பிரதமர் மோடி அவர்களே, தமிழகத்திலிருந்து வரும் ஜிஎஸ்டியை சரியாக வாங்கிக் கொள்ளுகிறீர்கள். ஆனால் தமிழகத்துக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்ய மாட்டேன் என்கிறீர்கள். தமிழக குழந்தைகளின் கல்விக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய மறுக்கிறீர்கள். ஆனால் மும்மொழி கொள்கையை திணிக்கிறீர்கள். தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தமிழகத்தின் நாடாளுமன்ற தொகுதிகளிலும் கை வைக்க பார்க்கிறீர்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று நீங்கள் சொல்லும் போதே உங்கள் திட்டம் என்னவென்று புரிந்து விட்டது பிரதமர் சார். இங்க நீங்க தான் இப்படின்னா அங்க அவங்க யாரு? உங்க சீக்ரெட் ஓனர். அவங்க உங்களுக்கும் மேல மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, ஓட்டுக்காக காங்கிரஸ் கூட தேர்தல் கூட்டணி, கொள்ளையடிக்கிறதுக்காக உங்களோட அதாவது பாஜகவோட மறைமுக அரசியல் கூட்டணி,
இப்படி உங்க பேரை சொல்லியே மக்களை ஏமாத்துறதும் உங்க பேரை சொல்லியே மக்களை பயமுறுத்துறதும் இப்படி இந்த கரப்ஷன் கபடதாரிகளுக்கு மறைமுகமாக உதவும் உங்க அரசுக்கு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி. தமிழ்நாட்டிலிருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டா வாங்கிக்கிறீங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க படிக்கிற நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க, ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க. டீலிமிட்டேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்ஸ்லயும் கை வைக்க பாக்குறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார் உங்க பிளான் என்னன்னு, எங்கெல்லாம் எப்படியெல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போலாம்னு. தமிழகத்தை கொஞ்சம் கவனமாக கையாளுங்கள். காரணம், தமிழகம் பல பேருக்கு தண்ணீர் காட்டிய மாநிலம். பார்த்து கொள்ளுங்கள், பார்த்து செய்யுங்கள். தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார். ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார், பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார். பார்த்து சார், பார்த்து செய்யுங்க சார், மறந்துடாதீங்க சார். தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு மாநாட்டில் நான் ஒரு விஷயத்தை கூறினேன். அதையேதான் மீண்டும் வலியுறுத்தி கூறுகிறேன். இந்த மண் பிளவுவாத சக்திகளுக்கு எதிரான மண், சகோதரத்துவ மண், சமய நல்லிணக்கத்தை பேணக்கூடிய மண், சமூக நீதிக்கான மண். இதை நாம் பாதுகாத்தே தீர வேண்டும். தமிழகத்தின் பிற பகுதிகளிலிருந்து வரக்கூடிய செய்திகளை கேட்கும் போது மன உளைச்சலையும் மன வேதனையும் தருகிறது. சட்டம் ஒழுங்கு என்று இங்கு ஒன்று இருப்பதாகவே தெரியவில்லை. அதற்கெல்லாம் இந்த கரப்ஷன் கபடதாரி கவர்மெண்ட் தான் காரணம். இந்த நிலை மாற வேண்டும். அதற்கு ஒரே வழி, இங்கு உண்மையான மக்களாட்சி மலர வேண்டும். அது வர வேண்டும் என்றால் இவர்களை மாற்ற வேண்டும். தமிழ்நாட்டிலிருந்து பல பகுதிகளிலிருந்து வர செய்திகள்லாம் கேட்கும் போது மன உளைச்சலையும் மன வேதனையும் தரதாகவே இருக்கு. சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருக்கிறதாவே தெரியல. அதுக்கெல்லாம் இந்த கரப்ஷன் கபடதாரிகள் கவர்மெண்ட் தான் காரணம். இந்த நிலைமை மாறணும். அதுக்கு இருக்கிற ஒரே வழி, இங்க உண்மையான மக்களாட்சி மலரணும். அது வரணும்னா இவங்கள மாத்தணும். அதற்கு என்ன வழி? தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் தினம்தோறும் மக்களை சென்று பாருங்கள், அவர்களோடு பேசுங்கள். ஒவ்வொரு தெரு வீட்டுக்கு சென்று அவர்களின் பிரச்சனை என்னவென்று கேளுங்கள். அதை தீர்ப்பதற்கு என்ன வழி என்று யோசியுங்கள். அப்போதுதான் அவர்களுக்கு நம்மீது நம்பிக்கை பிறக்கும். அப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையை விதைத்து விட்டு அதற்கு பிறகு நிமிர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு வீட்டின் உச்சியிலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரட்டைப்போர் யானை வாகை மலர்கொடி தானாக பறக்கும் என்று விஜய் பேசினார். தோழர்கள், டெய்லி மக்களை போய் பாருங்க, அவங்களோட பேசுங்க. ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க, அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேளுங்க. அதை தீர்க்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிங்க. அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும். அப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையை விதைச்சிட்டு அதுக்கப்புறமா நிமிந்து பாருங்க. ஒவ்வொரு வீட்டோட உச்சிலையும் தமிழக வெற்றி கழகத்தோட இரட்டை போர் யானை வாகை மலர் கொடி தானா பறக்கும். சோ அவருடைய என்டையர் ஸ்பீச்ல பெரும்பகுதி திமுகவை சாடுவதற்காக ஒதுக்கி இருக்கிறார். திமுகவை மிக கடுமையாக சாடி பேசி இருக்கிறார். அது போலவே மோடியையும் அவர் சாடி இருக்கிறார். ஆனா அவர் என்ன சாடினார், என்ன விதமாக பேசினார், அவருடைய லாங்குவேஜ் என்ன, இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் திமுகவை அதிகமாக குறிவைக்கிறார் என்பதுதான். அப்படின்னா அவர் திமுகவுக்கு எதிரானவராக தன்னை ஆழமாக அடையாளப்படுத்துகிற போது அவருடைய நோக்கம் என்ன என்பது தெளிவாக புரிகிறது. திமுகவுக்கு எதிரான அதிருப்தி வாக்குகளை விஜய் குறிவைக்கிறார் என்று பொருள். அது அவருடைய ஒரு முதல் டார்கெட்டா இருக்கு. திமுகவுக்கு எதிரான அதிருப்தி வாக்குகளை தான் அள்ளி செல்லுவது, இது அவருடைய டார்கெட்டாக இருக்கிறது. அதே வாக்குகளைத்தான் அதிமுகவும் பிஜேபியும் குறிவைக்கின்றன. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கிறப்போ திமுகவுக்கு எதிரான அதிருப்தி வாக்குகளை பிரித்து திமுகவை ஜெயிக்க வைக்க இந்த உள்ளடி வேலையை பார்க்கிறாரோ விஜய் என்று தோன்றுகிறது. பட் அதே நேரத்தில் அவர் மோடியையும் எதிர்க்கிறார். இதன் மூலம் மோடி எதிர்ப்பு வாக்குகளை அள்ளுவதற்கும் அவர் முயற்சி செய்கிறார். சோ இதன் மூலம் மோடி எதிர்ப்பு வாக்குகள் முழுமையாக திமுக பக்கம் செல்ல விடாமலும் தடுக்க பார்க்கிறார். சோ இதை வச்சு பார்த்தால் அவர் திமுகவுடைய பி டீம் மாதிரி தெரிகிறார்.
ஏன்னா திமுக அதிருப்தி வாக்குகளை பிளவுபடுத்துகிறார்கள். ஆனா இன்னொரு பக்கம் மோடியை டார்கெட் பண்றப்போ திமுகவை நோக்கி வரக்கூடிய மோடி எதிர்ப்பு வாக்குகள், மோடி அதிருப்தி வாக்குகள் இருக்குல்ல, அதையும் விஜய் டார்கெட் பண்ணுகிறார். அப்படின்னா ஓவராலா இதை எப்படி புரிந்து கொள்வது? அதாவது அண்ணா திமுக பக்கம் போகும் திமுக எதிர்ப்பு வாக்குகளையும் பிரிக்கிறார், திமுக பக்கம் போகும் மோடி எதிர்ப்பு வாக்குகளையும் பிரிக்கிறார். அப்படி என்றால் இவர் யாருக்கு ஸ்பாய்லராக இருப்பார்? இவர் யாருக்கு எதிராக ஒரு பெரிய ஸ்பாய்லர் ரோலை பிளே பண்ண போகிறார்? இதுதான் இப்போ $1 மில்லியன் கொஸ்டின். இவரை டோட்டலா இவர் டிஎம்கே பி டீம் அப்படின்னு டக்குனு முத்திர குத்த முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் மோடியையும் எதிர்க்கிறார் அப்படிங்கிறது. சோ டிஎம்கேக்கு இயல்பாகவே போகக்கூடிய மோடி எதிர்ப்பு வாக்குகளையும் இவர் டார்கெட் பண்ணுகிறார். அப்படின்னா இப்ப விஜய் அரசியல்ங்கிறது என்ன? இல்லாட்டி இது இன்னொரு விதமா கேட்கலாம், பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் அரசியல் என்ன? நான் நினைக்கிறேன் எல்லா திசையிலும் இருக்கக்கூடிய அதிருப்தி வாக்குகள் பிளஸ் சிறுபான்மையினர் வாக்குகள் இதுதான், அப்புறம் இயல்பாகவே இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களுடைய வாக்குகள். சோ திரும்பவும் சொல்றேன், விஜயனுடைய ரசிகர்கள் வாக்குகள் இது பிரைமரி சோர்ஸ். ரெண்டாவது கிறிஸ்தவ சமுதாயத்து வாக்குகள், சிறுபான்மையினர் வாக்குகள்ல கிறிஸ்தவ சமுதாயத்து வாக்குகள். இஸ்லாமியர்கள் வாக்கு எந்த அளவுக்கு விஜய்க்கு போகுங்கிறத பற்றி நமக்கு ஒரு ஐடியா இல்லை. அதுக்கப்புறம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிருப்தி வாக்குகள், அது திமுக அதிருப்தி வாக்குகளா இருக்கலாம், மோடியை பிடிக்காதவங்களுடைய வாக்குகளா இருக்கலாம். மோடி அதிருப்தி, இந்த அதிருப்தி வாக்குகள் எல்லாவற்றையுமே எடுத்துக்கொள்வது. இந்த அதிருப்தி வாக்குகள் அத்தனையுமே எடுக்கணும்னா நீங்க மோடியையும் டார்கெட் பண்ணும், டிஎம்கேயும் டார்கெட் பண்ணும். சரி, அப்படின்னா இவர் யாருக்கு தலைவலியாக இருப்பார்? இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவதற்கு இவர் காரணமாக இருப்பார், யார் தோல்வி அடைவதற்கு காரணமாக இருப்பார்? இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அப்போ இதுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும் அப்படின்னா, விஜய் களமாடுகிற அதே நேரத்துல விஜய்க்கு எதிராக களமாடக்கூடியவர்கள் எவ்வளவு தீவிரமாக களமாடுகிறார்கள், எவ்வளவு தீவிரமாக அரசியல் செய்கிறார்கள் என்பதை பொறுத்து இதற்கு நாம் பதில் சொல்ல முடியும். இப்போ ஏடிஎம்கே அலையன்ஸ் இருக்கு, பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிற 2 பேரும் கொஞ்சம் நெருங்கி வருகிறார்கள். இப்போ பாத்தீங்கன்னா டைம்ஸ் நவ் சம்மிட்ல பேசின அமித்ஷா இதை ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறார். நாங்கள் அதிமுகவுடன் பேசி வருகிறோம் என்றே சொல்லி இருக்கிறார். यहाँ तक तमिलनाडु का सवाल है, एआईडीएमके के मित्र और हमारी पार्टी के लोग कुछ चर्चा कर रहे हैं, जैसे ही घोषित होगा देश के सामने आ जाएगा. அப்படிங்கிறப்போ திமுக அதிருப்தி வாக்குகளை குறிவைத்து அதிமுக கூட்டணி ரொம்ப கடுமையாக உழைக்கும் என்றால் அப்போ திமுக அதிருப்தி வாக்குகள் விஜய்க்கு போவது குறையும். அதே போல மோடி எதிர்ப்பு வாக்குகளை அள்ளுவதற்கு டிஎம்கே ரொம்ப கடுமையாக உழைக்கும் என்று சொன்னால் அப்போ விஜய்க்கு மோடி அதிருப்தி வாக்குகள் செல்வது குறையும். இப்போ அதே நேரத்துல இந்த 2 தரப்பும் அவங்கவுங்க ரோலை சரியா பிளே பண்ணல அப்படின்னா அந்த அதிருப்தி வாக்குகள் விஜயை நோக்கி வரும். சோ இவர் யாருக்கு ஸ்பாய்லரா இருப்பார், யாருடைய தலைவிதியை இவர் தீர்மானிக்க போகிறார், இவரால யாருக்கு தோல்வி இல்லாட்டி யாருக்கு வெற்றி அப்படிங்கிறது தேர்தல் நெருங்குகிற போது ஒரு 2 மாசத்துக்கு முன்னால் தான் சொல்ல முடியும். ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு, இவரால யாருக்கு வெற்றி, இவரால யாருக்கு தோல்வி அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம். ஆனால் இந்த விதமான நிலைப்பாட்டின் மூலம் இவருக்கு வெற்றி உண்டா, விஜய் வெற்றி அடைவாரா, அது ரொம்ப முக்கியமான கேள்வி இருக்கு. ரொம்ப கஷ்டம். தமிழ்நாட்டுல நீங்க டபுள் டிஜிட்ல 12% ஓட்டு வாங்கினால் கூட ஒரு சீட் ஜெயிக்கிறது கஷ்டம். 2006 விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த புதுதுல 8.5% வாக்குகளை பெற்றார், அவர் மட்டும்தான் ஜெயிச்சார். 2009 லோக்சபா எலெக்ஷன்ல 10.5% வாக்குகளை விஜயகாந்த் பெற்றார், ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல. 2011 அதிமுகவுடன் அவர் கூட்டணி வைத்த பிறகுதான் 41 தொகுதிகளில் போட்டியிட்டு 29 தொகுதிகளில் வென்று எதிர்கட்சி தலைவரானார். நீங்க கூட்டணி வைக்காமல் போட்டியிடலாம், சீமான் மாதிரி ஓட்டு வாங்கிக்கிட்டே இருக்கலாம், ஜெயிக்க மட்டும் முடியவே முடியாது. அதனால இப்ப விஜய் எடுத்திருக்கக்கூடிய இந்த விதமான நிலைப்பாடு, இருவரையும் எதிர்த்து தனியாக அரசியல் செய்வது, இப்போதைக்கு அப்படித்தான் ஒரு நிலைப்பாட்டு நோக்கி அவர் போய்கொண்டு இருக்கிறார். இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு 1.5 வருஷ காலம் இருக்கு, அதுக்குள்ள எவ்வளவோ மாறும். நான் இன்னைக்கு தேதியில என்ன நடந்துட்டு இருக்கோ அதை வச்சுட்டு சொல்றேன். இந்த டைரக்ஷன்ல இவர் போனார்னா யாரோ ஒருத்தருடைய வெற்றியை சுலபமாக்குவார், யாரோ ஒருத்தருடைய தோல்வியை சுலபமாக்குவார். ஆனால் இவர் ஜெயிக்கவே மாட்டார், அதை மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும்.
ஆனால் களத்தில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என்று அவரே கூறியிருக்கிறாரே. எஸ், களத்துல திமுகவுக்கும் தாவேகாவுக்கு தான் போட்டி அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இது அவருடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அவர் கூறியிருப்பது. திமுகவுடைய ஓட்டு எவ்வளவுன்னு என்னால சொல்ல முடியும், தரவுகள் இருக்கு. ஒவ்வொரு தேர்தலில் திமுக எவ்வளவு வாங்கிற்று என்று என்னால் சொல்ல முடியும். தாவேகாவுக்கு எவ்வளவு ஓட்டு உங்களால் சொல்ல முடியுமா? முதல்ல விஜய்க்காக தெரியுமா? விஜய்க்கு ஆசானாக அரசியல் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறாரு பிரசாந்த் கிஷோர், அவருக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. எல்லாம் ஒரு நம்பிக்கை. விஜய் அவ்வளவு வாங்குவேன் இவ்வளவு வாங்குவேன் நினைக்கலாம், ஆனா என்ன ஆகும் யாருக்கு தெரியாது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு பிறகு அடுத்த தேர்தல் வருகிற வரை டிடிவி தினகரன் தமிழகத்தின் எதிர்காலமே தான் மாதிரி நினைச்சிட்டு இருந்தார் இல்லையா? அப்புறம் பொது தேர்தலில் தானே அவருடைய வண்டவாளம் தண்டவாளம் ஆச்சு. அவருடைய உண்மையான செல்வாக்கு என்னன்னு தெரிஞ்சது. இன்னைக்கு அவர் எந்த இடத்துல இருக்கார்? சோ தேர்தல் முடிந்து ரிசல்ட் வர்ற வரைக்கும் விஜய் காலரை தூக்கி விட்டுக் கொள்ளலாம். ரிசல்ட் வர்றப்பதான் என்ன அவருடைய உண்மையான பலம் என்ன என்பது தெரிய வரும். அவருடைய உண்மையான உயரம் என்ன என்பது தெரிய வரும். அன்னைக்குத்தான் நாம இதை பத்தி பேச முடியும். அதனால டிஎம்கேட பலம் என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியும். விஜயோட பலம் என்ன என்பது விஜய்க்கே தெரியாது. அப்புறம் எப்படி திமுகவோட தன்னை ஒப்பீடு செய்ய முடியும்? அதனால இது ஒரு நல்ல நகைச்சுவை. சீரியஸா அரசியல் போயிட்டு இருக்கோம், சில காமெடி வரும். ஆனா என்ன ஒரு வேதனை அப்படின்னா, நேற்றைக்கு வரைக்கும் ஹீரோவாக இருந்தவர் இப்ப காமெடியனாக மாறி இருக்கிறார். அது ஒரு பெரிய சர்க்கிள் வீழ்ச்சி. மியான்மரை உலுக்கி எடுத்து விட்டதே நிலநடுக்கம். மியான்மர், தாய்லாந்தில் பூகம்பத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 700 கடந்துள்ளது. மியான்மரில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 694 அதிகரித்துள்ளது. 1600க்கும் மேற்பட்டோர் காயங்களோடு மீட்கப்பட்டுள்ளனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட 6 பகுதிகளில் மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இடிபாடுகளிலிருந்து சடலங்கள் தொடர்ந்து மீட்கப்பட்டு வருவதால் பலியானோர் எண்ணிக்கை 1000 தாண்டக்கூடும். இரத்த வங்கிகளில் போதுமான அளவு இரத்தம் இருப்பில் இல்லை. அதனால் சிகிச்சை அளிப்பதில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. தாய்லாந்திலும் நிலநடுக்கத்தால் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும், சட்டுசாக் வீக்கெண்ட் மார்க்கெட் பகுதியில் கட்டப்பட்டு வந்த அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடத்தில் பணியாற்றி வந்த 100க்கும் மேற்பட்டோர் நிலை என்னவென்று தெரியவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. தென்கிழக்கு ஆசிய நாடான மியான்மரில் மோனிவா நகருக்கு அருகே நேற்று காலை 11:50 மணி அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதில் நாட்டின் பல்வேறு நகரங்களில் உள்ள கட்டடங்கள் குலுங்கின. அது ரிக்டர் ஸ்கேலில் 7.7 பதிவானது. அடுத்த 10 நிமிடத்தில் அங்கு 2வது நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் ஸ்கேலில் 6.8 புள்ளிகளாக பதிவானது. மியான்மரின் சகைங் நகரின் வடமேற்கே 16 கிலோமீட்டர் தொலைவிலும் 10 கிலோமீட்டர் ஆழத்திலும் அந்த பூகம்பம் மையம் கொண்டிருந்தது. இதைத் தொடர்ந்து 4 முறை நில அதிர்வுகள் ஏற்பட்டன. அடுத்தடுத்து அதிர்வுகள் ஏற்பட்டதால் மியான்மரின் மாண்டலே நகரில் உள்ள மசூதிகள், வீடுகள் இடிந்து விழுந்தன. அங்குள்ள பழமையான அரண்மனை ஒன்று இடிந்து விழுந்தது. இந்நிலையில் கட்டட இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 694 அதிகரித்திருக்கிறது. 1600க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் தாக்கம் தென்கிழக்கு ஆசிய பகுதியில் உள்ள தாய்லாந்து, மலேசியா, வங்கதேசம், லாவோஸ், சீனா மட்டுமின்றி இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களிலும் உணரப்பட்டது. இதை அமெரிக்கா மற்றும் ஜெர்மனியின் புவியியல் ஆய்வு மையங்கள் உறுதி செய்தன. தாய்லாந்தில் இதுவரை 10 பேர் உயிரிழப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பாங்காக் நகரின் அடுக்குமாடி கட்டட கட்டுமான பணியிடத்தில் 100க்கும் அதிகமானோர் இடிபாடுகளில் சிக்கி இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இதனால் அங்கு பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவே தெரிகிறது. மியான்மரை மையமாக கொண்டு ஏற்பட்ட நிலநடுக்கம் சீனாவின் யுனான், சிச்சுவான் மாகாணங்களில் உணரப்பட்டது. இது குறித்து சீன ஊடகத்தில் வெளியான செய்தியில்
மியான்மரின் எல்லையை ஒட்டிய சீனாவின் ருயிலி நகரில் நிலநடுக்கத்தின் பாதிப்பு ஏற்பட்டது. இதில் அங்கிருந்த ஒரு வீடு இடிந்து விழுந்ததோடு இடிபாடுகளிலிருந்து ஒரு நபர் மீட்கப்பட்டார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ருயிலி நகரத்திலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய மாங்ஷி என்கிற நகரத்திலும் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக அந்த பகுதியைச் சேர்ந்த குடியிருப்பு வாசிகள் தெரிவித்தனர். மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் ஏற்பட்டிருக்கும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் லேசான நில அதிர்வு உணரப்பட்டதாக மக்கள் தெரிவித்தனர். இருந்த போதும் அந்த நில அதிர்வால் பாதிப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மணிப்பூர் தலைநகர் இம்பாலிலும் நில அதிர்வு உணரப்பட்டது. இதனால் பழமையான அடுக்குமாடி குடியிருப்புகள் அதிகம் நிறைந்த இம்பாலின் தாங்கல் சந்தை பகுதிகளில் மக்களிடையே பெரும் பீதி ஏற்பட்டது. இருந்த போதும் பாதிப்புகள் ஏதும் பதிவாகவில்லை. மணிப்பூரின் உக்ருல் மாவட்டத்தில் பிற்பகல் 1:07 மணி அளவில் லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டது. அது ரிக்டர் அளவுகோலில் 2.5 புள்ளியாக பதிவானது. அதே போல மேகாலயாவின் கிழக்கு கரோ மலை மாவட்டத்திலும் பிற்பகல் 1:03 மணிக்கு லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டது. இதனால் எவ்வித கட்டட பாதிப்புகளோ உயிரிழப்புகளோ பதிவாகவில்லை என பேரிடர் மேலாண்மை அதிகாரிகள் தெரிவித்தனர். மியான்மர் மற்றும் தாய்லாந்து நாடுகளில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து கவலை தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, இரு நாடுகளுக்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று தெரிவித்தார். இது குறித்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட பிரதமர், மியான்மர் தாய்லாந்து நாட்டு மக்களின் பாதுகாப்பு மற்றும் உடல் நலனுக்காக பிரார்த்திக்கிறேன். இரு நாடுகளுக்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளது. இது தொடர்பான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள அதிகாரிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மியான்மர் மற்றும் தாய்லாந்து அரசுகளோடு தொடர்ச்சியாக நாங்கள் தொடர்பில் இருந்து வருகிறோம். அவ்வாறு தொடர்பில் இருக்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சகமும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மருக்கு 15 டன் அளவிலான நிவாரண பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் பாதிக்கப்பட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் நிவாரணத்துக்காக $5 மில்லியன் ஒதுக்கி உள்ளதாக கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், மியான்மர் அதிகாரிகளுடன் பேசியுள்ளேன், மியான்மருக்கு உதவி செய்ய போகிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மியான்மர் நாட்டின் முந்தைய அரசுகள் இதுபோன்ற நெருக்கடி காலங்களில் கூட வெளிநாட்டு உதவியை ஏற்பதில் சுணக்கம் காட்டின. ஆனால் தற்போதைய அதிபர் வெளிநாட்டு நிதிகளையும் உதவிகளையும் ஏற்பதற்கு தயாராக இருப்பதாக வெளிப்படையாகவே கூறியிருக்கிறார். சரி, இனி இந்த நிலநடுக்கத்துக்கான காரணம் என்ன என்பதை பார்ப்போம். வடக்கு தெற்காக உள்ள இந்திய புவித்தட்டுக்கும் யுரேஷியா புவித்தட்டுக்கும் இடையே சமதூரத்தில் மியான்மர் அமைந்திருக்கிறது. இரண்டு புவித்தட்டும் வெவ்வேறு வேகத்தில் கிடைமட்டமாக நகரும் போதெல்லாம் மியான்மரில் நிலநடுக்கம் ஏற்படுகிறது என்று லண்டன் பல்கலைக்கழக கல்லூரி நிலநடுக்கவியல் பேராசிரியர் ஜொன்னா ஃபார் வாக்கர் என்பவர் கூறியிருக்கிறார். மியான்மரிலும் தாய்லாந்திலும் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதனுடைய தாக்கம் இம்பாக்ட் இந்தியாவிலும் உணரப்பட்டிருக்கிற நிலையில் தெற்காசிய நாடுகள் அனைத்துமே ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அதிலும் வடகிழக்கு மாநிலங்களில் இப்போது கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது. இந்திய அரசு ஏற்கனவே உஷாராகி இருக்கிறது. எனவே இந்தியாவுடைய பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் அனைத்தும் வடகிழக்கை நோக்கி திரும்பும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.